கிட்டத்தட்ட பில்லர் மட்டும் 200 300 பில்லர் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க. உருளைக்கட்டை உடைக்கும் பயங்கரமா இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு யானை சைஸ் எப்படிங்க இருக்கும் அந்த அளவுக்கு பில்லர் மட்டும் இருக்குங்க. இந்த லைன்ல இருந்து பார்த்தா நாங்க எண்டு வரவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. வணக்கம். நான் தான் உங்க கேட்டு எல்லாரும் எப்படி நல்லா இருப்பேங்க நம்புறேன். ஸோ நம்ம இன்னைக்கான அதாவது ஒன் டே ட்ரிப் ரைடை நம்ம ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம சேனல்ல இப்போ 2வது ஒன் டே ட்ரிப் போட்டிருக்கோம். ஸோ நம்ம ஒன் டே ட்ரிப் எங்க போக போறோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்க இருந்து அதாவது நம்ம நார்கல் டவுன்ல இருந்து கன்னியாகுமரில இருந்து கிட்டத்தட்ட மதுரை தாங்க போறோம். ஸோ ரொம்ப லாங்கு தாங்க போறோம். இன்னைக்கு தாங்க நம்ம கொஞ்சம் லாங் டிரைவ் எடுத்திருக்கோம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் போகணும் ஆந்த டீட்டெயில் சொல்றாங்க. முக்கியமான மேட்டர் பார்த்தீங்கன்னா மயில வந்து டோட்டலா மாத்திடுவாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஏன்டா இப்படி பண்றீங்க அநியாயம் பண்றீங்களாடான்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. ஏன்னு காணிக்கிறேன் வாங்க பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்கன்னா மயில வாங்கணும் ஸ்டாக் அதாவது ஸ்டாக்லாம் ரெடி பண்ணிருக்கோங்க. ஹேண்டில் பார் பார்த்தவங்க தெரியும். எனக்கு ஒரு வித்தியாசம் பார்த்தவங்க தெரியுங்க. வேற ஒன்றும் இல்லை நம்ம ஹேண்டில் பாரை மாத்திருக்கோம். இது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் ரோடு ஹேண்டில் பார் போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம நேக்கட் ஹேண்டில் பார் போட்டுருவோம். இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் அதாவது நம்ம ஸ்டாக்கே போட்டுருவாங்க. ஸோ நம்ம ஸ்டாக் ஹேண்டில் பார் போட்டு தான் போக போறோம். இதே மாதிரி தான் யாரெல்லாம் போக போறோம் பார்த்தா நானே மாப்பிள்ளை 2 பேர் பேக்ல இருக்காங்க. ஸோ ஒரு BMW ஒரு KTM அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம யமோகாங்க. ஸோ மயில் ஆகணும் வீக்கெண்ட் ரைடு தான் நம்ம கிளம்பி போகிறோம். எங்க இருந்து போகும்போது அதாவது கிட்டத்தட்ட இங்க இருந்து 260 கிலோமீட்டர் சம்திங் இருக்குங்க. அதாவது மதுரை போய் ரீச் ஆகுறதுக்கு போகும்போது டீட்டெயில் என்னென்ன கான்செப்ட் போகும்போது டீட்டெயில் பிளாக்ல சொல்றேன். வாங்க பிளாக்ல பார்க்கலாம். காய்ஸ் மயிலானத்தை நம்ம எடுக்க போறோம். ஸோ நம்ம இங்க இருந்து கிளம்பியாச்சுங்க. கிட்டத்தட்ட இங்க இருந்து எப்படி பார்த்தீங்கன்னா 260 கிலோமீட்டர் சம்திங் இருக்கு. நான் போகும்போது டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ நம்மளும் ரெடி, நம்ம மயிலோட ரெடி, பேக்ல நம்ம மாப்பிள்ளைஸும் ரெடி ஆயிட்டாங்க. போமா ஓகே டன். போகும்போது ஃபியூலை போட்டு போகிற மாதிரி இருக்குங்க. வேறு வழி இல்லை. இப்போ ஆங்கிள் எந்த அளவுக்கு இருக்குது எப்படி இருக்குன்னு சுத்தமாக தெரியாது. நெக்ஸ்ட் ஸ்டாப் பண்ணி தாங்க பார்க்கணும். ஸோ போக பார்க்கலாம். ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பி நம்ம கிட்டத்தட்ட போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 200 சம்திங் கிலோமீட்டர் இருக்குங்க. அதாவது 260 கிலோமீட்டர் மேலே இருக்குது. எப்படியும் 2-3 மணி நேரம் மேலே ஆயிருங்க கிட்டத்தட்ட. நாங்கள் நேரத்தையே கிளம்பி போகணும் பிளான் போட்டு வச்சுருந்தோம். ஏதோ டைமில் எப்படியுமே சொதப்பதாங்க செய்யுது. அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 6 மணிக்கு தான் கிளம்பணும் பார்த்தோம். டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 o'clock ஆகுது. ஸோ அதோட நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒன்று எப்படினாலுமே ஆனாலும் பிரச்சனை இல்லை போக வேண்டியதான். எதனால நம்ம இந்த ஸ்டாக் ஹேண்டில் பாரை போட்டோம் அப்படிங்கிறதான் பெரிய டாஸ்கேங்க. வேற வழியே இல்லாமலாம் நம்ம போடலாங்க. எதனாலனா நம்ம ரைடு போகிறோம் பார்த்தீங்களா. ஸோ இதனால என்னன்னா பெரிய ஒரு பிக் அப்டேட் இருக்குன்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம சேனலை பற்றி ரெகுலராக பார்க்கவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்சிருக்குங்க. நம்ம அப்டேட் ரைடு நம்ம போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மந்த் இருக்குங்க. ஸோ அந்த 1 மந்த் வரைக்கும் நம்ம என்னடா இந்த ஸ்டாக் ஹேண்டில் பாரை போட்டு ஓட்டி பார்க்கலாமே, V3 ஃபீலை நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தாங்க நம்ம என்ன பண்ணிட்டோம், டக்குன்னு ஹேண்ட் வேறு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஹேண்டு வேறு சேஞ்ச் பண்ண என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள் தாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ரூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் பாருக்கு ரூட்டிங் தான் வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம கை வைக்கவே இல்லை, ஒன்றுமே பண்ணலாங்க. அந்த ஹேண்டில் பார் அப்படியே எல்லா டேட்டையும் கலத்துறோம். அதை கலத்தி இதை ஃபிக்ஸ் பண்ணோம், ஈஸியாக மாட்டிட்டாங்க. அவ்வளோதாங்க. ஒயர் மட்டும் கொஞ்சம் பார்த்தவங்களுக்கு தெரியும் நினைக்காங்க. அவங்க கொஞ்சம் நீண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் முடிஞ்ச வரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டி உள்ள வச்சா ஓகே தாங்க, பரவாயில்லாமல் இருக்கும். தேவைக்கு மாற்றிடலாம், தேவைக்கு கலத்திடலாங்க. இதே நம்ம கடையில் கொடுத்து கலத்தி மாற்ற இருந்தால் கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் மாற்றிருக்கோங்க. ஸோ நம்ம கடையில் கொடுத்து மாற்ற இருந்தால் லேபர் சார்ஜே 300 சம்திங் வாங்குவாங்க ஒரு டைமுக்கு. ஸோ அதனால ரொம்ப இதுங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் நேக்க படிச்சிங்கன்னா நீங்களே கலத்திடலாங்க. எல்லாமே நம்மளே கலத்தி நம்மளே மாட்டிடலாம். ஸோ அந்த 300 நமக்கு பாக்கெட் மணி மாதிரி மிச்சமாகுங்க, பிரச்சனை இல்லாமல். அதனால அப்படியே போயிட்டுருக்கோங்க நம்ம ஹேண்ட் பேர் மாற்றிட்டு. ஸோ கிட்டத்தட்ட 200 சம்திங் கிலோமீட்டர் அப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா 500 சம்திங் அடிக்க போகுதுங்க. ஸோ அந்த 500 சம்திங் கிலோமீட்டர் எப்படி தான் ஓட்ட போகிறேன்னு தெரிலங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா முதுகு ரொம்ப வலிக்கும். நம்ம அந்த ஹேண்ட் பேர் அதாவது நம்ம நேக்குன்னு ஹேண்ட் பேரை போட்டு ஓட்டி திடீர்னு ஸ்டாக்கை போட்டு ஓட்டும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். பிரச்சனை இல்லை, இருந்தாலும் பிரச்சனை நண்பர்களே. விளாக் எடுக்கணும், பொழிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திரிக்க விடுவாங்க. வாங்க பார்க்கலாம். ஏன்னா கிலோமீட்டர் வேறு கடைக்கு போகும்போது ஃபியூலை போடணுங்க. ஃபியூலை போட்டுட்டு போகும்போது மீதி அந்த வே சொல்கிறேன். எங்கெல்லாம் போகிறோம், என்ன மேட்ரு, என்ன ஏதுங்கிறத ஃபியூலை போட்டு நடத்த அந்த வேலை சொல்கிறேங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு வழியாக ஃபுல் டேங்க் நம்ம பெட்ரோல் அடிச்சிடுவாங்க. ஸோ ஃபுல் டேங்க் அடிச்சிருவாங்க. பணம் ஆண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போவோம் வாங்க. பணம் ஆண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டேங்க் நம்ம டேங்கில் அடிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட 11 லிட்டருங்க சம்திங் ரூபா ஆயிருக்கு. இப்போ மேட்ரு என்ன பார்த்தீங்கன்னா பல ஆண்டுக்கு அப்புறம் நம்ம லாங் ட்ரைவ் மேலே அடிச்சிருக்கோம். அதான் மேட்ரே. அது மட்டும் இல்லைங்க, இப்போ தான் நம்ம நார்கல்லேருந்து வெளியே கிளம்பிட்டோங்க. அதாவது நம்ம நார்கல் டவுன்லேருந்து வெளியே, அதாவது கன்னியாகுமரி தாண்டி அடுத்த நம்ம போகிற இடம் திருநெல்வேலி போக போகிறாங்க. திருநெல்வேலி டேரெக்டாக அதுக்கப்புறம் தாங்க ஒவ்வொரு ஏரியா வரும்போது அதுக்கப்புறம் மதுரைங்க. ஸோ மதுரைக்கு நம்ம ரீச் ஆக போகிறோம். வேறு வழியே இல்லைங்க, மதுரை சீமே நம்ம பார்க்க போகிறோம். ஓய் மை கோடு வெல்ஃபயருங்க. இது தரமான காருங்க, தரமான லக்ஸரிங்க. அது த அமௌண்ட் ஆஃப் கோருங்க, வேறு வழியே கிடையாது. இந்த அவுரா கார்னு சொல்லுவாங்களே தாங்க அந்த அவதார் கார் இல்லைங்க, அவுரா கார்.
ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சுங்க. 260 கிலோமீட்டர் மேப்பில் காட்டுதுங்க. மனவேதனையாக தாங்க இருக்குது, வேறு வழியே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். தெரிவிக்க நான் ஒன் டே ட்ரிப்பேன். அதாவது வீக்கெண்ட் ரைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட பக்கத்தில் தாங்க போயிட்டு வந்துருப்போம். அதாவது முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 இல்லை ஒரு 60 ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 70 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நம்ம ரீச் ஆகிருப்போம். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா மட்டும்தாங்க கிட்டத்தட்ட 260 கிலோமீட்டர் அப்போ மட்டுமே அடிக்க போகிறாங்க வேறு லெவலில். அதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் திக்கு தாங்க இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத லாங்குங்க இது. ஏன்னா மதுரையில இருந்து, அதாவது 260 கிலோமீட்டர் இங்கேருந்து போகிறோங்க. ஸோ மதுரையில இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் நம்ம எக்ஸ்ட்ரா போனோம்னா கொடைக்கானலுக்கே போயிடுறாங்க வேற லெவலில். அதை பார்க்கும்போது தாங்க கொஞ்சம் மனவேதனையாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவ்வளோ தூரம் போகிறோம்னா அங்கே ஒரு முக்கியமான மேட்ரு மதுரையில் இருக்குங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம மதுரைக்கு நிறைய வாட்டி போயிருக்கோம். பட் இருந்தாலும் அந்த இடத்த பார்க்க முடியல. திடீர்னு நம்ம ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது தாங்க நம்ம கண்ணுக்கு மாட்டிச்சு அந்த பிளேஸு. ஸோ நம்ம சும்மாவே நமக்கு அந்த ஹிஸ்ட்ரி மேட்ரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப பிடிக்குங்க. ஹிஸ்ட்ரியை பற்றி விரும்பி நம்ம கதையெல்லாம் கேட்போம். அப்படிப்பட்ட ஆள் நம்ம. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் இருக்க விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வியக்க வைக்குங்க. அதாவது நம்ம கூப்ஸ் பம்ப்ஸ் ஆகுங்க நம்மளை அந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேறு லெவலில் இருக்கும் நண்பர்களே. ஸோ அதெல்லாம் நமக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லா பிடிக்கும். பார்த்தீங்கன்னா டைம் கிட்டத்தட்ட 8 மணி ஆகுதுங்க. ஸோ 8 மணி தாண்டிட்டு இருக்கு. நம்ம கிட்டத்தட்ட பிளான் போட்ட டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி பிளான் போட்டாங்க. ஸோ நம்ம எப்போ பிளான் போட்டாலுமே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தாங்க ஆகுது. குறையிலையோ ஆனால் எக்ஸ்ட்ரா கூடுதுங்க 2 மணி நேரம். ஸோ நம்ம 6 மணி பிளான் போட்டது இப்போ 8 மணி ஆகுது. நம்ம இங்கேருந்து நம்ம இன்னைக்கு அங்கே போய் ரீச் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 hours கண்டிப்பாக ஆகுங்க, வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்துட்டு தாங்க குயிக்காக போகணும். ஆனால் போகும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம பார்த்துருந்தாங்க நம்ம பேலஸை. ஸோ அந்த பேலஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் பேலஸுங்க. அந்த பேலஸுக்கு நேம் மதுரையில் இருக்குது. ஸோ நம்ம அந்த திருமலை நாயக்கர் மகாலுக்கு தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போய் என்னென்ன கதைங்கிறத பார்க்க போகிறோம். அதில் போய் டிக்கெட் எவ்வளோ, என்ன கதை, என்ன ஹிஸ்ட்ரி அதில் இருக்குது, எப்போ பில்டு பண்ணாங்க அப்படிங்கிறது ஏ டு இசட் நம்ம அங்கே போய் நம்ம பிளாகில் சொல்கிறாங்க கண்டிப்பாட்டு. அதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கோம். இதில் முக்கியமான மேட்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேல தான் ஓட்டி போகிறோம் ஃபுல்லாட்டி. இதில் மெயின் மேட்டர் மயிலாகிறதுக்கு கண்ணாடி இல்லைங்க. அவர் மயிலாகிறதுக்கு கண்ணை காணலாங்க 2 சைடு. அவர் கண்ணு இருந்தால் 2 சைடு பேக்கில் வண்டியை பார்க்கலாம். அவர் கண்ணையும் காணல காதையும் காணல, அந்த மாதிரி ஆக்கிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டி பேரில் அட்டாச்சாக வந்துருங்க. அதாவது இந்த லிவர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த லிவர் பக்கத்தில் அட்டாச்சாக வந்துடும் அந்த கண்ணாடி. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம அதை மாட்ட முடியாது. ஏன்னா இதை ரொம்ப நான் சைடில் தட்டுங்க ஃப்ரெண்டு, நம்ம இந்த மாஸ்க்கு சைடில் தட்டும். ஸோ அதனால் கிளாஸ் இல்லாத நம்ம ஓட்டிகிட்டு போகிறோம். அதெல்லாம் ஓட்டக்கூடாதுங்க சொல்ல போனால். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அப்படியே கிளாஸ் இல்லாமல் நம்ம போகிறதா இருந்தால் எங்கேயுமே நம்ம ஓட்ட கிடைக்கக்கூடாது, ஒதுங்கியே தாங்க போகணும். ஏன்னா திடீர்னு பேக்கில் வந்து காருக்காரங்க ஸ்பீடாக வருவாங்க, 100-150 முடிச்சு வருவாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டங்க. நம்ம தாங்க பார்த்து எடுத்து திரும்பி பார்த்து ஏறி போகணும். இல்லைன்னா ரொம்ப ஒரு இன்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு வழியாக பிளான் பண்ணிட்டு வீக்கெண்ட் ரைடு நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது எப்போ இந்த ஐடியா, அதாவது நம்ம இந்த ரைடு போகணும்னு சொல்லி பிளான் நம்ம எப்போ போட்டோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஃபோர் நைட்டு தாங்க. அதாவது எஸ்டர்டே நைட்டு தாங்க நம்ம பிளானே போட்டோம். எஸ்டர்டே நைட்டு ஒரு 11 o'clock மேலே இருக்கும் பார்த்துக்கோங்க. கதையே அது அங்கே தாங்க ஸ்டார்ட் ஆகுது. சும்மா நேரம் போலே நம்ம என்னடா பண்ணலாம் கண்டென்ட் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்க. எங்கே போனால் என்ன கண்டென்ட் எடுக்கலானே தெரியலையான்னு யோசிச்சுட்டே இருக்க டைமில் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரீல்ஸை நம்ம அப்படியே ஸ்பாட் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்படி பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரெக்டாக நம்ம கண்ணுக்கு மாட்டிச்சு. ஸோ இந்த பேலஸு, ஸோ இந்த மகால் எப்படி இருக்குங்கிறத நேரில் லைவாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த விளாகில் பாருங்கள். பயங்கரமாக இருக்கும் போது நிறைய விஷயம் நம்ம இந்த விளாகில் தெரிவிக்க விட போகிறோம். 1/2 மணி நேரம் நம்ம இப்போ தெரிவிக்க விட போகிறாங்க அந்த விளாகை. அதனால் முக்கியமாக வெயிட் பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் முக்கியமாக பாருங்கள். புதுசாக யாரும் நம்ம சேனலை பார்க்கணும் முடிஞ்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் தட்டுவீங்க. அடிக்கடி நம்ம சேனலில் கண்டிப்பாக நம்ம நிறைய வீடியோஸ் போடுவோம். ஸோ இன்னும் நிறைய வீடியோ போட வேண்டியிருக்குங்க, நிறைய கண்டென்ட் நமக்கு காத்து கிட்டத்தட்ட பார்த்தா ரிட்டையர் பண்ணி வந்துடுவாங்க. ஸோ இந்த ஏரியா எல்லாத்தையுமே தெரியுங்க. இந்த படம் ஷூட்டிங்கில் எடுத்திருக்காங்க. இவங்க இந்த இடம் எங்கே இருக்கும் பார்த்தா நம்ம திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரி பார்த்து வரும்போது அங்கே இருக்க ரெட்டியார் பெட்டிமாங்க. ஸோ லெஃப்ட்டில் பார்த்தவங்க தெரிஞ்சாங்க ஒரு மேலே ஒரு ஆடு சிலை இருக்குங்க, பயங்கரமான சிலை. அந்த இடத்துக்கும் போகலாங்க. அதுலேயுமே இந்த கிட்டவே நம்ம கிட்ட ஜூம் பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கலாம், பக்கத்தில் பார்க்கலாங்க. இதாங்க ரெட்டியார்பேட்டி மலை. இது என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா பெரிய மலையை குடஞ்சி ரோடு போட்ட மாதிரி இருக்குங்க. அதாங்க பெரிய அம்சமே. சரியான பிளேஸுங்க. இதில் ஃபோட்டோ ஷூட் போட்டதுக்காக இருக்கட்டும், வேற சும்மா இன்னும் கொஞ்சம் ஈவினிங் டைமில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாக்கலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிளேஸுங்க. டக்குன்னு பார்த்து ஆப்போசிட் ரோட்டில் போய்ட்டு நினைக்காங்க, ஒன்று சைடில் போகிறாங்க. என்ன கடனோ என்ன கதை திரும்பாங்க. இப்போ டீ கடை ஸ்டாப் பண்ணுவாங்க. டீ கடை தாண்டி கொஞ்சம் ஒரு 100-200 மீட்டர் ஃப்ரெண்டில் போயிட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா யூட்டர்ன் போட்டு அந்த சைடில் ஒதுங்கி தாங்க போய்ட்டுருக்கோம். ஏன்னா தார் ரோட்டில் யாருன்னா கதை முடிஞ்சுங்கன்னா ஒதுங்கி மெதுவாக அந்த மண்ணிலே பிடிச்சி போய்ட்டுருவாங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட டைம் பார்த்தீங்கன்னா 9:30 மேலே ஆகுதுங்க. நமக்கு இப்போ என்னென்னா டீ பிரேக்குங்க, வேறு வழியே இல்லைங்க. ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் எனர்ஜியை நம்ம பூஸ்ட் பண்ணிட்டு தாங்க போகணும்.
ஸ்டாமினா இல்லைங்க சுத்தமாக, வேறு வழியே இல்லை. ஸோ அதனால் வேறு வழியில் காய்ஸ், அதனால் நம்ம இப்போ கொஞ்சம் ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு அதனால் மயில் ஓடத்துங்க ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுக்கணுங்க. பாவங்க அவரு கதை முடிஞ்சு போயிருக்காருங்க. தான் கேட்குற பைபாஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட. அதனால் அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணுங்க. ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போகிற மாதிரி இருக்கும் நண்பா. வேறு லெவலில் இருக்குங்க உடம்பு பெயின், பாடி பெயின் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஐயோ ஐயோ. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வண்டியை ஸ்டப் பண்ணிவிட்டு அந்த அவருக்கு காஃபி குடிச்சிட்டு போகும்போது மீதியை பார்க்கலாம் காய்ஸ். ஓ மை காட் காய்ஸ், ஒரு வழியாக பார்த்தா நம்ம கேகே ஸ்குவாட் போது ரெடி ஆகிட்டாங்க. அதாவது கிளம்ப போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சாச்சுங்க. ஜம்முன்னு காஃபி குடிச்சவங்க இங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. ஸோ டேரெக்டாக அடுத்த எங்கே போகிறோம் பார்த்தா மதுரை தாங்க போகிறோம். மதுரை என்ட்ரன்ஸில் போய் அடுத்த ஒரு ஸ்டாப் நம்ம ஸ்டாப்பி போட போகிறோம். ஸோ அந்த மாதிரில போய் பார்க்கலாம். மெயின் மேட்ரு என்ன பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கு இந்த ரைடு. மட்டும் இல்லாமல் இப்போ என்ன மேட்டர்னா நம்ம மயிலாவனுக்கு ஃபுல்லாக அந்த ஹேண்டில் பாரை போட்டு ஓட்டி நம்ம சொகுசாக வந்து பழகிட்டுங்க. இப்போ என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை போட்டதுக்கப்புறம் அதாவது கைவலி, முதுகு வலி, கழுத்து வலி, தலைவலி, கை கால் தொட எல்லா வலி என்னங்கிறத A to Z இப்பதாங்க ஒண்ணுன்னா தெரிய வருது. மனக்கவலையா இருக்குதுங்க, மனக்கவலையா இருக்கு. ஸோ ரொம்ப கஷ்டம் காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கிலோமீட்டர் கிடக்கு, ஒரு 100 சில்லற கிலோமீட்டர் பக்கத்தில் கிடக்கு. ஸோ அந்த 100 கிலோமீட்டர் தாண்டி தாங்க நம்ம ரீச் ஆக போகிறோம். ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம் என்னன்னா போகும்போது அந்த வேலையை மீட்டு பார்க்கலாங்க. அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு சொன்ன பிளேஸை பார்க்க வேண்டியது இருக்குங்க. ஸோ திருமலை நாயக்கர் பேலஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அங்கே தான் மெயின் மேட்ரே இருக்குது. போகும்போது நம்ம பிளாக்ல பார்க்கலாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நண்பா. ஒரு வழியாக நம்ம காய்ஸ் நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அதாவது நம்ம டீ டைம் முடிஞ்சு, ஸோ நம்ம டீ டைம் முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நம்ம கிளம்பி மறுபடியும் ஆந்த வேலை இருக்க போகிறோங்க. வேலு இப்போ மணியத்திரம் பார்த்தீங்கன்னா 10:30 தாங்க தாண்டுது. வேலு இங்கே கொளுத்து, அதாவது கோவில்பட்டி சைடில் நிற்குவாங்க. கோவில்பட்டி சைடில் சும்மாவே சொல்லவே வேண்டாங்க. எப்படி தான் இந்த ஏரியாலலாம் பச்சை பசையில் இருக்கு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்க நண்பர்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொளுத்து பயங்கரமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம முக்கியமான மேட்டர் என்ன, அடிக்க வெயிலுக்கு என்ன போட்டுருங்க பார்த்தீங்களா, பிளாக் கலரில் நம்ம டிஷர்ட் போட்டிருக்கோங்க. அது வேற கூட கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக உள்ளே கிடந்து கம வெந்துட்டு கிடங்க. போகிற பக்கம் பார்த்தா ஃபுல்லாக பாயில் ஆயிரும் போல இருக்கு. A to Z வரைக்கும் மேலே கீழே வரைக்கும் ஃபுல்லாக பாயில் ஆயிரும் போல தாங்க இருக்குது. சரி பார்ப்போம் என்ன கதைங்கிறது. ஓகே, மயிலானத்தை எடுத்தாச்சு. பெட்ரோல் அதாவது வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதாவது நம்ம கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோவிலேருந்து கிளம்பி வந்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 142 கிலோமீட்டர் நம்ம மீட்டரில் காட்டுதுங்க. அவ்வளோ தூரம் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டேங்க் போட்டிருந்துங்க. இப்போ என்னங்க மொத்தமே 2 பாயிண்ட் தான் கிடக்கா. மனவேதனையாக இருக்கா, எங்கே போதுனே தெரிலங்க, என்ன கதனே தெரிலங்க. சரி பிரச்சனை இல்லை, அப்படியே மெதுவாக போயிட வேண்டியதாங்க. இன்னும் அப்படியே ஆத்தலாம் அப்படியே போக வேண்டியதான். இன்னும் டைம் நம்ம கிடக்க, அதனால் பிரச்சனை இல்லை. என்னால பெட்ரோல் போட போறியா? இப்போ தானே ஃபுல் டேங்க் அடிச்ச 3 பாயிண்ட் இருக்கா? சீர் அடிதுங்க. 3 பாயிண்ட் தான் இருக்காங்க. ஒன்றுமே பண்ண முடியாது நண்பர்களே, ஒன்றுமே பண்ண முடியாது. நமக்கும் 3 பாயிண்ட் தான் இருக்குது. நம்மளும் அப்படியே மெதுவாக அப்படியே போயிட வேண்டியதாங்க. மதுரை வரைக்குமா போயிட வேண்டியதான். மதுரையை தாண்டி ரிட்டன் வரும்போது தானே பார்க்கலாம் அங்கே போடுற மாதிரி. ஆல்ரெடி ஃபுல் டேங்க் போட்டாச்சு, அடுத்த ஃபுல் டேங்க். வேறு லெவலில் மைலேஜ் கிடைக்குதுங்க. நம்ம மயிலாகணும் கூட பரவாயில்லைங்க. இவருக்கெல்லாம் சொத்தை தாங்க விற்பார். சொத்தை விற்று தாங்க அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லாமே எடுத்தாச்சு. மொபைல் A to Z எல்லாம் எடுத்தாச்சு. போமா வாங்கடா சிங்க குட்டிகளா. ஓகே காய்ஸ், ஸோ அந்த ரோடு நம்ம வந்தாச்சு. இன்னும் நம்ம கிட்டத்தட்ட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 115 கிலோமீட்டர் சம்திங் இருக்குங்க. அதாவது நம்ம இப்போ இந்த ஸ்பாட் கோவில்பேட்டிலேருந்து இருக்குங்க. இன்னும் 115 கிலோமீட்டர் போய் மதுரைக்குள்ளே ரீச் ஆகி, ஸோ மதுரையிலேருந்து நம்ம மேப் போட்டு தாங்க அந்த ஏரியாவுக்கு போகணும். அதாவது நம்ம இந்த திருமலை நாயக்கர் பேலஸுங்கிற பிளேஸுக்கு போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸு எப்படி இருக்கும் என்ன இது முன்ன பின்ன பார்த்ததில்லை, தெரியவும் செய்யாது. பார்த்தா தாங்க போக தெரியும். டிக்கெட்லாம் எப்படி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது பேலஸ்னால எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது டிக்கெட் கேட்டு தான் என்ட்ரி பண்ணி உள்ள விடுவாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு எவ்வளோ டிக்கெட்டு என்ன ஏதுங்கிறத அங்கே போய் தான் டீட்டெயிலாக பார்க்க மாதிரி இருக்கும். காய்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பைபாஸில் இருந்து ரைட் அடித்து மதுரை, அதாவது மதுரை சீமைங்கிற ஊருக்குள்ள நம்ம அப்படியே என்ட்ரி கொடுத்து போயிட்டுருவாங்க. வேறு வழியே கிடையாது நண்பர்களே. இப்போ என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்குள்ள தாங்க போயிட்டுருக்கோம். கொஞ்சம் 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் மெயின் டவுன் வந்துடும். இப்போ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தாங்க நம்ம ஸ்பாட்டு மேப்பில் அடித்து அந்தால நம்ம போகிற டெஸ்டினேஷனாக பார்க்கணும். பார்த்து அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 கிலோமீட்டருக்குள்ள தாங்க இருக்கும். டைம் மட்டும் அது இல்லைங்க. டைமும் கரெக்டாக 8 மணி நம்ம கிளம்பணும். மணி இப்போ 11:30 மணி நம்ம மதுரை வந்தாச்சுங்க. 8, 9, 10, 11 ஒரு 3.5 மணி நேரம் கிட்ட ஆயிருக்கு மதுரை எங்கேருந்து வர்றதுக்கு. ஸோ சேடு. பரவாயில்ல நண்பர்களை குயிக்காக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டரில் ரீச் ஆகிரும் மெயின் டவுனுக்கு. ஸோ அங்கேருந்து நம்ம ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மேப் போட்டுட்டு அந்த நம்ம டெஸ்டினேஷனால் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஜம்முன்னு இருங்க, அந்த இடத்த நம்ம பார்க்க போகிறோம்.
அது சரியான பேலன்ஸாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வேறு வழியே இல்லைங்க, அதை பார்க்கத்தே ஆகணும். வாங்க காய்ஸ்ன்னு கொஞ்சம் உள்ள ஊருக்குள்ளே போன ஒன்று பார்க்கலாங்க எப்படின்னு. காய்ஸ் ஒரு வழியாக அப்படி இப்படி மேப்பை பார்த்து எடுத்து மாற்றி எடுத்து ரூட்டெல்லாம் போய் கடைசியாட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏதோ பக்கத்தில் வந்துடுவாங்கன்னு கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருங்க. 10 கிலோமீட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆகிடுவாங்க, நல்லா நம்பிக்கை இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ மாற்றி எடுத்து இங்கெல்லாம் போயிட்டாங்க வேறு லெவலில், வேறு ரூட் வழியே போயிட்டாங்க, திரும்பி இந்த ரூட்டு வந்துருவாங்க. பார்த்தவங்களுக்கு தெரியும் நினைக்கிங்க, மெயின் ரோட்லேருந்து ஊருக்குள்ளே வந்து லெஃப்ட் அடிச்சு ரைட் அடிச்சு எங்கெல்லாமோ வந்துட்டுங்க. ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஒரே வயக்காடாக தாங்க இருந்து. இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தா, இங்கேருந்து இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தாங்க நம்ம கரெக்டாக நம்ம அந்த பேலஸுக்கு போகிற ரூட் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக இருக்குது, பிரச்சனை இல்லைங்க. இந்த குயிக்காக நம்ம போக மாதிரி இருக்கும். காய்ஸ் ஒரு வழியாக அப்படி இப்படியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துடுவாங்க. இன்னும் இதுலேருந்து நம்ம அதாவது இந்த ரோட்டுக்கு அடுத்த ரோட்டில் தாங்க இருக்குது சம்பவமே. நம்ம ரைட்டு போய் தான் போகணும், ஆனால் ரைட்டு ஒன்வே நினைக்கிறேங்க, ஸ்ட்ரெயிட்டாக போய் தான் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போங்க. ஆமாம் கரெக்டு. ஏன்னா இங்கே என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்வேயாக இருக்குங்க. ஸோ மாற்றி மாற்றி நம்ம போனால் நமக்கு தான் ஆபத்து, ஏன்னா ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணணும், இதுக்கு அடுத்த ரோடுங்க, யூட்டர்ன் போட்டு ரைட்டில் போகணும். ஸோ பார்க்கலாங்க, பக்கத்தில் வந்தாச்சு. அதாவது ரொம்ப ரொம்ப கிட்ட வந்துடும். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உள்ளே போய் பார்க்கணுங்க என்ன கதை யாதுங்குது. அந்த ரைட்டு தாங்க, இந்த ரைட்டில் போய் அப்புறம் லெஃப்ட் போகணும்னு நினைக்கிறேன். வாங்க காய்ஸ் பார்ப்போம் என்ன கதைன்னு. இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் கோ ஸ்ட்ரெயிட், டர்ன் லெஃப்ட் ரைட். இன்னும் அதுக்குள்ளே தான் இருக்குங்க. என்ன இருக்குது, எங்கே இருக்குது இந்தா இருக்குது, என்ன இருக்குங்க பார்த்தீங்களா. நமக்கு அதாவது அக்யூரேட்டாக மேப் இல்லாதனால டக்கு டக்குன்னு பார்க்க முடியாதுங்க. அதான் மேட்ருன்னா இதாங்க அந்த மஹால், அதாவது திருமலை நாயக்கர் மஹாலுங்க. அப்போ இன்னும் பெருசாக இருக்குது, ஒரு இங்கே பார்த்தாலே பயங்கரமாக தெரியுதுங்க. பட் உள்ளே பார்ப்போங்க என்ன கதைங்கிறத. வீடியோ அதாவது உள்ளே கேமராவில் எடுக்க முடியுமா என்னலாம் தெரியாது, நம்ம அங்கே போய் பார்த்தா தாங்க தெரியும். அந்த டிக்கெட் என்ன அமௌண்ட் என்ன ரேட்டுங்கிறது தெரியாது. சரி பார்ப்போம் எப்படி என்ன எதுங்கிறத பார்த்தா தான் டீட்டெயிலாக தெரியும். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோங்க அங்கேருந்து. இப்போ நம்ம சுற்றி போய்ட்டுருக்கோமோ, அதாவது சைடு பேக் அண்ட் சைடு போல் இருக்குது. சரி இன்னும் ஃப்ரெண்ட் சைட்லேயே பார்ப்போங்க. பார்த்துட்டு என்ன இவ்வளோ பெரிய இடமா இருக்குது சுற்றி போகிறதுக்கு. சும்மா அங்கே அவ்வளோ பெரிய பேலஸ்னால் சும்மாவா, உள்ள என்னெல்லாம் இருக்க போகுதுங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் நண்பர்களே, வேறு வழி இல்லைங்க. பயங்கரமாக இருக்குங்க பெருசாட்டு. வெயில் அடிக்குங்க இங்க, எப்படி அடிக்குன்னு நினைக்கீங்க. சும்மா தெறிக்க விடுது. இது எந்த இடம்னே தெரியல, சும்மா ஏதாவது கேப் அடிச்சு போவோம். நாங்கள் வர வழியில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் கூட அந்தளவுக்கு வெயில் இல்லைங்க. பட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோவில்பட்டி தாண்டி வந்து கோவில்பட்டி இருந்தே ஸ்டார்டிங் ஆகிட்டுங்க பயங்கரமான வெயில். எப்பா அவியுது நண்பர்களே, அவியுது. ஏன்னா ஒரே ரோட்டில் 9 அடி வந்துட்டுருக்கோமா. ஓகே 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 வேறு மொதல் நம்ம இந்த ரூட்டு தான் வந்திருப்போம். ஸோ அதே மாதிரி மறுபடியும் இந்த ரூட்டை நம்ம வந்துட்டு போகிறோம் நினைக்கிறேன். ஆமாம் ஆல்ரெடி இந்த ரூட்டுக்கு வந்தோம். இதில் வந்து லெஃப்ட்டு போனால் ரைட்டு போக முடியாது, ஏன்னா ரைட்டு போனால் ஒன் வே இருந்தாலும் நம்ம ஒதுங்கி போக முடியாது வேறு வழியில். சைடில் மெதுவாக போயிட வேண்டியதாங்க. சரி ஓகே நண்பா, நான் வந்தாச்சுங்க. நான் இதில் போய் பைக் பார்க் எங்கே இருக்குது என்ன ஏதுங்கிறத அதில் போய் பார்ப்போங்க. உள்ளே ஏற்றி விட்ருவோமா, உள்ளே ஏற்றி விட்ருவோமா, உள்ளே விட்ருவோமா, இதில் விடுவோம். இடம் இருக்குல்ல தெரில. இவ்வளோ பேர் நீங்கள் விட்ருக்காங்க, பார்க்கிங் எதுவும் தெரியலையே பாஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதாங்க திருமலை நாயக்கர் பேலஸ் வந்தாச்சு ஒரு வழியாட்டு. ஸோ பார்க்கிங் உண்டாவோ கிடையாதான் தெரியல. ஓகே காய்ஸ், ஃபைனலி நம்ம பேலஸுக்கு அதாவது நம்ம மகாலுக்கு மதுரையில் ரீச் ஆகிட்டோம். ஃபைனலி கஷ்டப்பட்டு அங்கேருந்து அதாவது கிட்டத்தட்ட 260 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 285 ஓடி இருக்குங்க, மீட்டரில் பார்த்தா தெரியுது பயங்கரமாக இருக்கு. நம்ம
வேற லெவலில் ஓட்டிருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கோம் ஒன் டே, அதான் வீக்கெண்ட் ரைடில். அவ்வளோ திருப்பிட்டு வரான் பையன், அதான் சொன்னேன். அப்போ அதில் விடு போ, அதிலே விடு, வேற வழி இல்லை ப்ரோ, கேப் இல்லை ப்ரோ, அதில் விடலாம்ல. விடு 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 விடு. பைக்கை விட தாங்க பெரிய டாஸ்கா இருக்கு சார். பைக்கை விட்டு போகும்போது உள்ள போகும்போது பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம திருமலை நாயக்கருக்கு பேலஸுக்குள்ள வந்துட்டாங்க. பயங்கரமா இருக்கு. அந்த ஃப்ரெண்டை காட்டுறேன், நம்ம சைடில் நிற்கிறோம். ஸோ ஃப்ரண்ட் சைடு எங்கே இருக்குது, பேக் சைடு எங்கே இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் இருக்குங்க நம்ம வீடியோ போக பார்க்கலாம் வாங்க காட்டுறேங்க. ஸோ ரொட்டேட் பண்ணி பார்த்தோன்னா ஸோ நம்ம இங்கே தான் நிற்கிறோம். அதாவது நம்ம வந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்டாக தான் இங்கே வந்த என்ட்ரன்ஸ். ஸோ அதுலேருந்து நேர ஃப்ரெண்டு பெரிய கிரவுண்டு மாதிரி தெரியும், கிரவுண்டு மாதிரி தாங்க இருக்குது. வேற ஒன்றுங்க, இது ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆடிட்டோரியம்ங்க ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா நேர ஃப்ரெண்டு ஒரு ஆட்சி நேரம் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது கிட்டத்தட்ட இந்த ரைட்டு இல்லைங்க, இந்த சைடு நான் நேரம் ஒரு ஆண்டிக்கிற பார்த்தீங்க அந்த ஏரியா பேக் சைடில் இருக்க ஒரு சேர் கொடுத்துருக்காங்க. அதாவது ராஜா காலத்தில் உட்காரோட சேர் அதில் இருக்குங்க. ராஜா அங்கே தான் உட்காந்துருந்து கேட்டால் இங்கே என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்குது, ஷோ நடக்குது பாப்பார் போல இருக்கு. ஸோ அந்த டான்ஸு சம்புஜா ஜப்புஜா அவர்லாம் இருக்கிற பார்த்தீங்களா, அதெல்லாம் பாப்பார் போல இருக்கு. ஸோ அதுக்கு அங்கே வந்து டிசைன்ஸ் இவ்வளோ டிசைன் கொடுத்துருங்க. ஆடிட்டோரியம் ஹைட்டிங்க தான் எழுப்பி இருக்கு, பயங்கரமாக இருக்குன்னு கிட்ட போக காணிக்கிறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தா சைடில் தாங்க இருக்கோம். ஸோ நம்ம இந்த சைட்லேருந்து வந்தோம். ஸோ வந்து இந்த ரைட்டில் நிற்கிறோங்க. இந்த பில்லர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கெட்டிருக்காங்க. இந்த பில்லர் தாங்க பணமே. எப்படி இருக்கு பாருங்க, ஒவ்வொரு பில்லரும் கிட்டத்தட்ட பில்லர் மட்டும் 200-300 பில்லர் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அந்த அளவுக்கு கட்டிருக்காங்க. உருளைக்கட்டை உடைக்கும் பயங்கரமா இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு யானை சைஸ் எப்படிங்க இருக்கும், அந்த அளவுக்கு பில்லர் மட்டும் இருக்குங்க. இந்த லைனுக்கு பார்த்தவங்க அவங்க எண்டு வரவங்க தெரியுமான்னு தெரியல, பயங்கரமான பில்லர் இருக்கு. அதை நான் போக காட்டுறேன். ஸோ முக்கியமான மேட்டருங்க பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே வாட்டர் குடிக்கிறதுடைய தண்ணி இலவசமா இருக்குங்க. நாங்கள் இப்போ தண்ணி குடித்தோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கையில் ஹெல்மெட் வச்சிருக்காப்புல, அந்த ஹெல்மெட்டை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்கேயுமே ஹெல்மெட் வைக்க கூடாது, ஏன்னா பறந்து விரிஞ்ச இடத்துல ஹெல்மெட் வைக்க ஒரு இடம் இல்லை. இன்சார்ஜெலாம் ஆள் இருக்காங்க, பட் அவங்க என்ன சொன்னாங்க, ஹெல்மெட் வைக்கக்கூடாது, எங்கேயுமே வைக்கக்கூடாது, கையில் நீங்கள் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க, ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ முக்கியமான மேட்ரு என்னன்னா தாகத்துக்கு தண்ணி கண்டிப்பாக இருக்குங்க. அது நல்லா ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுக்குதோ இல்லைன்னா இது இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்படியே தண்ணியாவது இருக்குங்க. ஹாட் வாட்டரும் வருது, சில் வாட்டரும் வருது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ வாங்க போக போன விளாக்ல தான் மீன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என் கண்ணில் பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட்ல அந்த பானை தாங்க என் கண்ணில் பட்டுச்சு. பானையை பக்காவாட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ்ல போட்டு மூடி வச்சிருக்காங்க. அது என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரிப்பட்ட பானையா இருக்கு. நம்மளால சின்ன பானை தான் பார்த்துருப்போம். அதுல என்ன ஒரு போர்டு போட்டிருக்கு பாருங்க, அதுல முதுமக்கள் தாடின்னு போட்டிருக்குங்க. கோவலன் பட்டல் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதும் போட்டிருங்க. ஓ மை காட், பரவாயில்ல காய்ஸ், கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பானையாங்க. இது பயங்கரமா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இது இந்த ஒரு பானை மட்டும் இல்லை, பயங்கரமா இல்லைங்க, ஒரு 5-6 பானை லைன்ல இருக்கு. அதை போக நம்ம பானையை பார்க்கலாம் வாங்க காய்ஸ். வாங்கலே உங்களை கூட்டு வந்த எதுக்கு கூட்டு வந்துருக்கு, உங்களை கூட்டு வந்த காரணம் எதுக்கு, கிட்டத்தட்ட அந்த பானைகளை பார்க்கறதுக்கு, இந்த யானைகள் மாதிரி இருக்க தூணை பார்க்கறதுக்கு, இந்த பில்டிங்கை பார்க்கறது, மேலெல்லாம் பாருங்க பயங்கரமா செதுக்கி இருக்காங்க வேற லெவல்ல. அப்ப எடுல என்ன ஜாத்தி இல்லை, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் விளாக்ல. அது தெரியும் நம்ம என்ன ஜாத்தி எடு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு பானை ஸ்டார்ட் ஆயிருக்கு. 1 2 3 4 ஒரு கிட்டத்தட்ட 9 பானை கிட்ட இருக்காங்க. கிட்ட 2000 இயர்ஸ், அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பானை தான் வச்சிருக்காங்க. ஆமாப்ல நம்ம காணிக்க கிட்ட வந்து காணிக்க பாருங்க. முதல்ல பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, கோவலன் பொட்டஞ்சூர், அந்த அவங்க நேம் தான் நினைக்கிறேங்க, மேபி தெரில அப்படின்னு கொஞ்சம் மைக்கு. ஸோ 3வது பானைங்க. ஒவ்வொரு பானையும் ஒவ்வொரு ஷேப்ல இருக்குங்க. அதில் பார்த்தா தெரியும் எனக்கு 2வது பானை, இது 3வது பானைங்க. இது ஒரு ஷேப்ல இருக்கு பாருங்க. இது முதுமக்கள் தாலின்னு சொல்லி இது ஒரு பேர் போட்டிருங்க. கோமலாம்பட்டி மதுரை மாவட்டம். இதுவுமே கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதும் போட்டிருக்கு. அவ்வளோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கெட்டி, அதாவது இந்த பானையை ரெடி பண்ணி 2000 வருஷத்துக்கு முன்னாடியாம்ல அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப அது என்ன கதையா இருக்கும் பாத்தீங்க. அப்போ நம்ம வீட்டெல்லாம் பானையை பார்த்துருப்பேன், சின்னது எவ்வளவு தாங்க இருக்கும், கூடி போனா வேற பொங்கல் வைப்போம், வேற எதுவும் பண்ண மாட்டோம். ஆனா இங்க அப்படின்னா இது பாருங்க, ஊரே திங்களாங்க பொங்கல் வச்சிருந்தா, அந்த அளவுக்கு அவ்வளவு சைஸ் அவ்வளவு பெருசா இருக்கு. சச்சி காலையா எடுக்க கட்டா எடுக்க வாங்க. ஸோ நம்ம அடுத்த பானையை பார்க்க போறோம் வாங்க. அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கு, அதான் முக்கியமான மேட்டருங்க இந்த பிளாக்ல பாத்தீங்கன்னா. அந்த பானையை பார்த்துருப்பீங்க, அது வேற மாதிரி இருந்து. இப்ப இந்த பானை தான் அப்படி காட்டு, இந்த சைடு வாங்க, இந்த பானை எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இந்த பானையை பாருங்க, இதுவும் பயங்கரமா இருக்கு. இதுவுமே 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதான் போட்டிருங்க. ஸோ அதனால ஒவ்வொரு பானையும் ஒவ்வொரு அதாவது கிட்டத்தட்ட ஒவ்வொரு பானையும் ஒவ்வொரு ஷேப்ல தாங்க இருக்கு. ஆனா உண்மையில ஒருத்துங்க இந்த மாதிரி விஷயம்லாம் பாக்குறது. ஏன்னா நம்ம பிறப்பதுக்கு முன்னாடி, அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்குன்னா எவ்வளவு பேர் மேட்ரு பாருங்க. 4th 5th பாருங்க, 5th பானையை பார்த்தீங்கன்னா இது 1 CADன்னா இது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதான் போட்டிருக்குங்க. 1 CADன்னா அப்போலோதோ ஏசி.
ஸோ நெக்ஸ்ட் இதான் லாஸ்ட்டோ ஆமா இதாங்க லாஸ்ட் பானை வாங்கி இதையும் காட்டுறேன். ஸோ இதுல போர்டு ஒன்றும் அண்ணா இருக்குங்க. அண்ணா இந்த லெஃப்ட் சைடுல இருக்கு. பரவாயில்லங்க. இத்தனை வருஷம் அப்படியே ஒன்றும் இதாகவும் இருக்கு பார்த்தீங்களா. இதுவும் பாருங்க தங்கச்சியம்பட்டியா தங்கச்சியாம்பட்டி திண்டுக்கல் திண்டுக்கல் 2000 ஆண்டுக்கு முற்பட்டது. இதுவும் சேம் அது நாங்கள் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 7 அணா இருக்கு. 7 பானை கிட்ட இருக்கு. ஸோ அந்த 7 பானையுமே பக்காவாட்டு 2000 ஆண்டுக்கு முன்னாடி தாங்க செஞ்சு அதாவது ரெடி பண்ணது. இப்பவும் அது அப்படியே இருக்கு. அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா தாங்க இருக்கு. எங்களுக்கு மட்டும் இல்லை பார்க்க எல்லாருக்குமே ஆச்சரியமா தான் இருக்கும் கண்டிப்பாட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அந்த சைடு போகலாம் போக வேற விஷயம் பார்க்கலாம் வாங்க. கிட்டத்தட்ட இப்போ என்னன்னா ஒவ்வொரு தூண் இந்த தூணம் பாருங்க. இப்போ நான் கெட்டி பிடிக்க பாருங்க தூண் எவ்வளவு பெருசா இருக்குங்கிறது. ஸோ நான் என் அதாவது என் 2 கையை மொத்தமா வச்சிருக்கேன் காய்ஸ். இந்த 2 கையை மொத்தமா வச்சு நான் கெட்டி பிடிக்க போறேன் தூண் எப்படி இருக்கும் பாருங்க. இன்னும் அந்த சைடு கேப் இருக்கு பாருங்க. அப்போ தூணு எந்த அளவுக்கு பெருசா இருக்கும் பாருங்க. பயங்கரமான பெருசுங்க தூணு. கிட்டத்தட்ட ஒரு யானை ஒரு உருவம் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குங்க. ஒரு தூணை கெட்டதுக்கே நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா 1 வருஷம் மேல ஆகும். 1 வருஷம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் கிட்ட ஆகும் ஒரு தூணை கெட்டதுக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 200 ஏக்கர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி ஒரு 200 தூண் இருக்கலாங்க இந்த இடம் ஃபுல்லா சுத்தி பாக்குறதுக்கு. ஸோ இது தூண் மட்டும் இல்ல மெயின் மேட்டர் உள்ள நிறைய விஷயம் இருக்கு. அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்கணும் போக போக உள்ள பார்க்கலாம். கிட்டத்தட்ட உள்ள வந்துட்டாங்க. அது மெயின் ஏரியாக்கு வந்து நான் சொன்ன பாத்தீங்கன்னா மன்னர் ஒரு சேர் போட்டு உட்காந்து பாப்பாரு அப்படிங்க. அந்த சேர் பக்கத்துல வந்துடும். முக்கியமான மேட்டர் பண்ணா மேல ஒரு சம்பவம் இருக்குங்க. உங்களுக்கு காட்ட சொல்றேன். ரொம்ப மேல காட்டு. மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. அந்த சீலிங்ல அந்த டிசைனிங் ஒர்க் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க இருந்து பார்த்தாலே தெரியுங்க. ஒரிஜினல் ஓஜி பெயிண்டிங் தாங்க அது பக்காவாட்டு. அந்த டிசைனை செதுக்கி முக்கியமா பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. பக்காவா இருங்க. இந்த சின்ன தளம் போட்டு வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. சின்ன சின்ன நுட்பமா இருங்க பாக்குறதுக்கு. பார்க்கும்போது எங்களுக்கே பிரமிப்பா இருக்குங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா ஃபுல்லா அது பெயிண்ட்ல பண்ணிருக்காங்க. அதாங்க பெயின் மேட்ரு. பக்காவா செதுக்கிருக்காங்க. பேலஸ்ன்னு சொல்லும்போது நமக்கெல்லாம் வியப்பூட்டுதுங்க. அந்த அளவுக்கு இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் பக்கம் அவங்களே செதுக்கி செதுக்கி கொண்டு வராங்க. இதெல்லாம் வரலாறை பொறுத்த வரைக்குமே ஒண்ணுமே நம்ம அன்பிலீவபிள் தாங்க. ஃபுல்லாவே கொஞ்சம் மிராக்கலா தாங்க இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாம் இப்படி பண்ண முடியுமா கேட்டா நமக்கு மைண்டே வராது. பண்ண ஐடியாவே தோணாது. வாய்ப்பே கிடையாது. ஸோ மெயின் ஏரியாவுக்கு நம்ம உள்ள வந்துடுவாங்க. இப்போ நம்ம இருக்க இடம் தான் நம்ம மன்னருக்கு சேரை தான் பார்க்க போறோம். வேலையா ஓ மை காட். ஸோ இதாங்க எப்படி இருக்கு பாருங்க வேற லெவல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படிதாங்க செஞ்சிருப்பாங்கன்னே தெரியலையே. எப்படி அவங்க இது பண்ணாங்க பக்கா கட்டிருக்காங்க முடியா. ஓ மை காட். ஒவ்வொரு சைட்லயுமே கேப்லயும் மேல பாத்தீங்கன்னா ஜன்னல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னன்னு பாத்தீங்கன்னா மேல சீலிங்லாம் இதெல்லாம் வேற லெவலுங்க. பெரிய உருண்டை கோபுரம் மாதிரி இருக்குங்க. அதுவும் உங்களுக்கு அந்த டிசைனிங் பார்த்தா தெரியும் நினைக்கிறீங்க. கீழே அந்த கார்னரோட ஒரு டிசைனிங்கும் மேல சென்டர்ல மட்டும் அந்த பூ டிசைன் போட்ட ஒரு பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. ஏய் அப்பா. கிட்டத்தட்ட இது கெட்டியே எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த அதாவது பேலஸ் பில்டு பண்ண டேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1639 ஆண்டு போல இருக்குங்க. ஸோ அந்த டைம்ல தான் இந்த பேலஸை பில்டு பண்ணிருக்காங்க. ஸோ பில்டு பண்ணி ஆனாலும் இப்போ வரைக்கும் நம்ம 2026 ஆகுதுங்க. ஸோ இந்த டேட் வரைக்கும் பயங்கரமா அதாவது ஒரு ஸ்கிராட்ச் ஒண்ணுமே இல்லாம பக்காவா இருக்கு. இதுக்கெல்லாம் மெயின் மேட்டர் என்ன பண்ணீங்க அப்ப கெட்டுன அந்த பில்டிங் குவாலிட்டி தாங்க இப்போ வரைக்குமே பயங்கரமா இருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளுக்கு. ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடத்த கொஞ்சம் அடைச்சு தாங்க வச்சிருக்காங்க இந்த கபோர்டு மாதிரி போட்டு. ஏன்னா அங்க வேற ஏதாவது இருக்கலாம். ஒருவேளை ஆட்கள் அலோடு இல்லாம கூட இருக்கலாம் பீப்புள்ஸ் இருக்கலாம். ஸோ மெயின் ஏரியால மட்டும் தான் பீப்புள் அலோட் பண்றாங்க. ஸோ முக்கியமான மேட்டர் தான் என்ன இருக்கு லெஃப்ட்ல சேருங்க. ஸோ இப்போ நம்ம இந்த சேர்ல பேக் சைடு தான் பாக்குறீங்க. இப்போ முக்கியமான மேட்டர் தான் இந்த வீடியோ காட்ட போறோம். என்னன்னா ராஜா யூஸ் பண்ண சேர். அந்த சேர் எப்படி இருக்குங்கிறத பாக்கலாம் வாங்க. இது உட்டு விளையுது. உட்டு தானே உட்டுலையோ உட்டு மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பா இந்த இடத்துல மெயினா வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இது இந்த மன்னர் காலத்துல அவர் யூஸ் பண்ணாதாங்க இருக்கும். ஸோ இங்க உட்காந்துதான் அவர் அங்க பாப்பாரு போல இருக்கு. இங்க இருந்து அங்க பார்த்தா டைரக்டா வெளியே ரோடும் தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த ஆடிட்டோரியம் என்ட்ரன்ஸும் தெரியும். ஸோ பயங்கரமா இருக்குங்க இந்த இடமே. கிட்டத்தட்ட மதுரையில ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஒரு ஹிஸ்டரி லாஜிக்கா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த திருமலை நாயக்கருங்கிற பேலஸ் வந்து கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணி பார்க்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா பக்காவா இருக்குங்க. ரொம்ப ஒரு தனித்துவமா கட்டியிருக்காங்க இந்த பில்டு குவாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா. அது இல்லாம டிசைனிங்கும் பக்காவா இருக்கு. முக்கியமா அந்த பாருங்க அதையும். ஸோ அது மட்டும் இல்லாம வேற என்னென்ன விஷயம் இருக்குங்கிறத போக போக நம்ம கொஞ்சம் பக்கத்துலேயே பார்ப்போங்க. ஏன்னா அப்புறம் நம்ம ஸ்டார்டிங் ஒரு சைடு மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஒரு சைடு அரி சைடு பார்க்க வேண்டியிருக்கு. போக அந்த சைடு போய் பார்ப்போம் வாங்க. கைஸ் இப்போ நம்ம என்ட்ரி கொடுத்த இடம் தாங்க பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி ஹாலுங்க. இதாங்க இந்த இடத்துல மெயின் மேட்ரு. ஸோ நம்ம அண்ணா தெரியும் அங்கே தான் வந்திருந்தோம். ஸோ அங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க சேர் கூட இடம். அதாவது நம்ம மகனாவது உட்காந்துருப்பாரு அந்த சேர் கூட இடம் அண்ணா இருக்கு. ஸோ இதாங்க பெரிய ஹால் உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க.
பயங்கரமா இருக்கு பாத்தீங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் அண்ட் கிளிப்ஸ், போட்டோஸ் நெறைய மக்கள் எடுக்குறாங்க. இந்த இடத்திலேயே ஃபேமஸான இருக்கக்கூடிய பிளேஸ் பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ஆடிட்டோரியமா தான் இருக்கு. ஏன்னா இதான் ரொம்ப பெரிய மொரட்டு பிளேஸா இருக்கு. ரொம்ப தூரமா இருக்குங்க. ரொம்ப பெருசா இருக்கு. கிரவுண்ட் மாரி இருக்குங்க சொல்லப்போனா. பக்காவான கிரவுண்ட் மாரி இருக்கு. சுத்தி பார்த்தா ஸோ நெறைய அந்த சைடுலாம் இடத்த பார்த்துருப்பீங்க. என்னலாம் இருக்குங்கிறத காமிச்சிருப்பேன். மேல பார்த்தீங்கன்னா, சுத்திட்டு அதாவது அந்த ஆர்க்கிடெக்ட்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். ஆனா வந்தீங்கன்னா ஒர்த்தா இருங்க. கண்டிப்பா இந்த இடத்த மதுரைக்கு வந்து மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த விஷயத்த பார்ப்போம் வாங்க. ஸோ காய்ஸ் ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, எல்லா பாதி இடத்துல காட்டியிருந்தோம். சுத்தி எடுத்து அந்த ஷோ டயர்ட் ஆயிட்டுங்க. அதனால நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஈட்டான உட்காந்துட்டோங்க. ஸோ எல்லாமே வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஈட்டான உட்காந்து பயங்கர டயர்ட் ஆகுங்க. அங்க கரெக்டா நம்ம அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரவுண்டு சுத்தி வரதுக்குள்ளேயே டோட்டலாவே கதை முடிஞ்சு போகுதுப்பா. ஏன்னா ரொம்ப தூரமா இருக்குங்க. அதாங்க மேட்ரு. நம்ம உங்களுக்கு காட்டுற மாதிரி அதாவது நம்ம ஹாலை காட்டுறேங்க. இதாங்க மஹால். அதாவது பெரிய அந்த ஆடிட்டோரியம் மாதிரி இருக்குங்க. இதாங்க மஹால் இந்த இடத்துக்கு பேரு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிளேஸா இருக்குங்க. அந்த தூணா இருக்கட்டும், வேற ஏதாவது இருக்கட்டும் பயங்கரமான பிளேஸா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா ஜம்முன்னு வந்து என்ஜாய் பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லா இருக்கும். அதான் மெயின் மேட்ரு. முக்கியமான மெயின் மேட்ருங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது லக்கேஜ் தான் கொண்டு வரீங்க. அதாவது எங்கள்ட்ட இப்போ தனிப்பட்ட முறை நாங்க சம்பளம் என்னன்னா, இப்போ லக்கேஜ் இந்த மாதிரி ஹெல்மெட்டு, பேக்லாம் கொண்டு வரீங்கன்னா உங்க கைவசமா மட்டும் தான் இருக்கணும். வேற எங்கேயாவது வச்சுட்டு போனாலும் சப்போஸ் யார்கிட்டயே குடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டாங்க. நீங்க தான் வச்சுட்டு தாங்க உங்க கையில தான் நீங்க கேரியர் பண்ணிட்டு கொண்டு போற மாதிரி இருக்கும். மத்தபடி பார்த்தீங்கன்னா, வாட்டர் அதாவது தண்ணி குடிக்கலாம் போது உள்ள ஆல்ரெடி சிஸ்டம்ல இருக்குங்க. தண்ணி சிஸ்டம் மட்டும் பக்காவா இருக்கு. பிரச்சனையே கிடையாது. அதே ஒரு பேக்கே லக்கேஜ் டோக்கனும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நீங்க கொண்டு வந்து கேரி பண்ண மாதிரி தான் இருக்கும். செல்ஃப் சர்வீஸ் வரவங்க இருக்குது வேற வழி இல்ல. இப்போ மத்தபடி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பா பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஃபுல்லா வந்து ஆர்க்கிடெக்டா இருக்கட்டும், மத்தபடி டிசைனிங்கா இருக்கட்டும், ஃபுல்லாவே பக்காவா பண்ணியிருக்காங்க. நெறைய விஷயங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தாங்க இருக்கு முக்கியமாட்டு. ஸோ இந்த இடத்துக்குலாம் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த மதுரைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிளேஸ மிஸ் பண்ணாம பாருங்க. மதுரையில எந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருமலையான் நாயக்கர்ங்கிற ஒரு பிளேஸ் தாங்க. அதாவது நீங்க மேப்ல போட்ட எந்த ஊர்ல நீங்க வந்தாலுமே மேப்ப நீங்க போட்டீங்கன்னா பக்காவா காமிச்சு வருங்க. திருமலை நாயக்கர் பேலஸ்ன்னு போட்டாலும் சரி, திருமலை நாயக்கர் மஹால்னு போட்டாலும் சரிதாங்க பக்காவா அந்த ஏரியா காமிச்சு வருங்க. அப்படி நேம் அப்படி டைப் பண்ணி மேப்ல பார்த்துருவாங்க. அங்க ஃபர்ஸ்ட்டு மதுரை பேலஸ்ன்னு போட்டாங்க. அது வேற எங்கேயோ போயிட்டு வேற மாரி ஆயிட்டு. அப்படிலாம் பண்ணாங்க. நீட்டா டைப் பண்ணுவாங்க. இப்போ திருமலை திருமலை நாயக்கர்ங்கிற டைப் பண்ணுவாங்கன்னா பக்காவா அந்த பேலஸ் அதாவது மஹாலா உள்ள விடுங்க. பக்காவா பார்க்கலாம். எல்லா இடம் பார்த்துருப்பீங்க. பயங்கரமா இருக்கு. சும்மா சுத்தி பார்க்கலாம் பயங்கரமான இடங்க. இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து அத்தவரை ரொம்ப ரொம்ப பெரிய இடமா இருக்குங்க. ரொம்ப டயர்ட் ஆகி சொல்லப்போனா எங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகி தான் நாங்க ஸ்டுடியோல உட்கார்ந்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் பார்த்தா மணி ஈவினிங் 4 மணி ஆயிட்டுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் பார்த்தா நம்ம செக் அவுட் ஆக போறோம். அதாவது இந்த இடத்த விட்டு கிளம்பி நம்ம ஊருக்கு தாங்க போறோம். ஒன் டே அதாவது நம்ம வீக்கெண்ட் ட்ரிப்பா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம மயிலோடத்தை எடுத்து இவ்வளோ பட்ஜெட்டை செலவு பண்ணி பெட்ரோலுக்கே ஒரு தொகை ஆயிட்டுங்க. ஸோ நம்ம அங்கேருந்து நாகர்கோவிலேருந்து அதாவது நம்ம கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோவிலேருந்து கிளம்பி நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அப் அண்ட் டவுன் மட்டுமே 560 கிலோமீட்டர் சம்திங் மேல அடிக்குதுங்க நம்ம எங்கேருந்து மதுரை வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இதுல இருந்து இன்னொரு மேட்டர் என்னன்னா மதுரையில பக்கம் தாங்க கொடைக்கானல் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் ரொம்ப இருக்கு. ஸோ அவ்வளோ தூரம் 100 கிலோமீட்டர் டிராவலிங் கொடைக்கானலுக்கே போயிடலாம். ஆனா அவ்வளோ தூரத்துல பட்ஜெட் இல்லைங்க. ஸோ நாம என்ன பண்ண போறோமோ இங்க இருந்து குவைட் பண்ணிட்டு டேரக்டா நம்ம கன்னியாகுமரி வந்த ரூட்டை பிடிச்சி போக போறோம். இதுக்கப்புறம் வேற ஏதாவது பிளேஸ் மதுரையில இருக்கிற பார்த்தா நிறைய இடம் இருக்கு. தெப்பக்குளம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு. நிறைய இடம் இருக்குங்க. ஆனா நம்ம மெயினா பார்க்க வந்தது இந்த ஒரு இடம் தான். ஸோ முக்கியமா இந்த இடத்த பார்த்தாச்சு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு. இதுல ஒரு பெரிய மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி சொல்லணும் இது பேலஸ் நினைச்சாங்க நாங்க வந்தோம். ஸோ அது மேப்லயும் பேலஸ் மாதிரி தாங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ முக்கியமான மேட்டர்னா இது பேலஸ் கிடையாதுங்க. மஹாலுங்க. மஹால்னா ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி தாங்க சொல்லலாம். இல்லைன்னா ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி சொல்லலாங்க. அந்த மாதிரிப்பட்ட ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஏரியாங்க இது. இப்போ பேலஸ் நினைச்சு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா பேலஸ் மாதிரி தான் இருக்கும். பட் பேலஸ் கிடையாது. மெயின் மேட்டர் என்னன்னா பேலஸ் எல்லாமே இருக்குங்க. பழைய காலத்துல யூஸ் பண்ண மக்கள் ராஜாக்கள் யூஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்கும். பட் இதுல இல்லவே இல்லை. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தாங்க இதுல கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் ஏன்னா நம்ம பார்க்கலாம் முக்கியமாட்டி. வந்தீங்கன்னா இந்த மஹாலை என்ஜாய் பண்ணலாங்க. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஜம்முன்னு என்ஜாய் பண்ணிட்டு போலாம். ஃபேமிலியா இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் நீங்க இருந்தாங்க. சூப்பரா இருக்கு. போட்டோ ஷூட்டுக்குலாம் பங்கமா இருக்கு. ஆனா கேமரால அதாவது டிஎஸ்எல்ஆர் பெரிய பெரிய கேமரா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுங்க. அதாவது 100 ரூபீஸ் நினைக்கிறேன் மேபி. இப்போ நமக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபீஸ் தாங்க ஆச்சு. ஸோ பெர் ஹெட்டுக்கு 10 ரூபீஸ் தான் வாங்கினாங்க. பார்க்கிங் முக்கியமா கிடையவே செய்யாது. பைக் நீங்க ரோட்ல ஏதாவது ஒரு இடத்துல ஒதுக்கி விட்டு தான் வர மாதிரி இருக்கும். வழியில விட்டீங்கன்னா ஃபைன் அடிச்சிருவாங்க 1000 ரூபா அதையும் பார்த்துடுங்க. ஸோ வண்டியை சைடில் ஏதாவது ஒரு இடத்துல ஒதுக்கி விட்டுட்டு நேரா உள்ள வரும்போது என்ட்ரி டிக்கெட் எடுக்கணுங்க. கேமரா அது எக்ஸ்ட்ரா ரூபா கொடுக்கணும். மற்றபடி என்ட்ரி டிக்கெட் 10 ரூபீஸ் தான் ஆகுது ஒரு ஆளுக்கு. இந்த இடத்துல உள்ள வாங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பக்காவான பிளேஸா இருக்கு. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி தாங்க உட்காந்து அந்த ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அவர் படுத்துட்டாரு, இவர் உட்காந்து பறக்க பார்த்துருக்காரு. நானும் உங்கள்ட்ட பேசிட்டே இருக்கேன். ஸோ நம்ம இந்த விளாக் இதோட முடிய போகுதுங்க. என்னென்ன ஏ டு இசட் எல்லா விஷயமும் நான் சொல்லியிருப்பேன் நம்புறேன். ஏதோ மிஸ் ஆயிருக்காது போல தான் இருக்கு. போட்டோ ஷூட்டு பாத்தீங்க கப்பிள்ஸா இருந்தாலும் சரி, மேரிட் ஃபேமிலி வந்தாலும் சரிங்க. ஒரு போட்டோ ஷூட்டுக்கு பர்ஃபெக்டான பிளேஸ்னா அந்த ஏரியா தாங்க. ஒரு மேரேஜுக்கோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்குலாம் நீங்க போட்டோ ஷூட் எடுக்கிறீங்க இங்கெல்லாம் எடுத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. ஏதாவது ஒரு பழைய காலத்துல நீங்க ராஜா ராணி மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீல் ஆகுங்க. அந்த மாதிரி இருக்கு இந்த இடத்த பார்த்தாலே. ஆனா கேமராக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா 100 ரூபீஸ் சார்ஜ் என்ட்ரி டிக்கெட்ல கொடுக்குறாங்க.
ஸோ பார்த்து எடுத்து வாங்க நண்பர்களே. ஸோ ஓகேங்க, இந்த விளாக நீங்க ஃபுல்லா இருந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் விளாக் நம்ம அடுத்த எங்கெல்லாம் போறோம் சார் நெக்ஸ்ட் விளாக்ல அப்டேட் பண்ணுவோம். முக்கியமா பாருங்க. ஸோ இந்த வீடியோ யார் பார்த்துருந்தாலும் சரி, புதுசா யார் பார்த்தாலும் சரி, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நிறைய வீடியோ வரப்போகுது. ஏன்னா இதுக்கப்புறம் பெரிய ரைடு ஒன்று வேற பேலன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போதாங்க நம்ம ஸ்டார்டிங் அதான் மைலேஜ் ரெடி பண்ணி கொஞ்சம் ரைடா அதான் வீக்கெண்ட் ரைட் தான் வந்துட்டு இருக்கோம். நம்ம பர்மனன்ட் ரைடு இப்போ ரெடி செட் பண்ணல. இப்போதைக்கு நம்ம ப்ராசஸிங்ல இருக்கு. இப்போதைக்கு எனக்கு வீக்கெண்ட் ரைடுனால தான் சண்டே இல்லாட்டி அந்த மாதிரி டைம்ல ஒன் டே லீவ் டைம்ல எடுத்து வந்தாலும் வரும். ஸோ அதெல்லாம் வீக்கெண்ட்ல இது ஒரு பிக் ரைட் ஆகி போச்சு எங்களுக்கு. ஏன்னா அப் அண்ட் டவுன் 500 கிலோமீட்டர் மேலே அடிக்குது. ஸோ ரொம்ப பெரிய ரைட் ஆகி போச்சு. இதனால பரவாயில்ல. இதுக்கப்புறம் தரமான ஒரு ரைடு இருக்கு. கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம போக போறோம். பக்காவா நம்மளும் ரெடி ஆகிட்டோம். நம்ம மயில் வாகனமா இருக்கட்டும், மாப்பிள்ளை பைக்கா இருக்கட்டும், மாப்பிள்ளையா இருக்கட்டும், எல்லாருமே ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் ஃபினான்சியல் ரீதியாக மட்டும் கொஞ்சம் ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. அது லைட்டா ப்ராசஸிங்ல இருக்கு. பட் அது குயிக்காவே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு ஃப்ளை மோட் ஆன் பண்ண போறாங்க. ஸோ அது நம்ம பறக்க தான் போறோம், வேற வழியே இல்லை. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் போறாங்கன்னு நெக்ஸ்ட் அப்படியே ஷார்ட்ஸ்ல கண்டிப்பா நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன். அதை கண்டிப்பா நீங்க அந்த ஷார்ட்ஸை பாருங்க. முக்கியமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நிறைய போட வீடியோலாம் ரெண்டான வீடியோ எல்லாமே உங்களுக்கு சேனல்ல கண்டிப்பா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. இனிமேல் வரக்கூடிய வீடியோ எல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா நம்ம பறக்க போற இடம் நிறைய இடம் இருக்குங்க. எதேசான பார்த்துருக்கோம், இன்னும் நிறைய இடம் பார்க்க வேண்டிய இருக்கு. அதனால வெயிட் அண்ட் வாட்ச், ஸ்டே டியூன். அப்புறம் சீக்கிரம் ஒரு vlog வரும். கண்டிப்பா ஒரு vlog வெயிட்டிங்ல இருங்க. மிஸ் பண்ணாம அதை பாருங்க. சரி நெக்ஸ்ட் வீடியோ அதாவது நெக்ஸ்ட் vlogல உங்களுக்கு சந்திக்கிறேன் நண்பா. நன்றி, வணக்கம்.